ஹாய்ங்க. ஒரு 20 பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கலான்னு இருக்கேங்க. பிஸ்னஸ் ஐடியா கொடுக்க அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லைங்க. ஏஜும் அவ்வளோ பெருசு இல்லைங்க. இருந்தாலும் நாலேஜ் இருக்குங்க. ஏன்னா நானும் 10 வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. சரி 20 பிஸ்னஸ் ஐடியா கொடுக்கலான்ட்டு ஃபஸ்ட்டு எதை போகலான்னு யோசிச்சுங்க. டைலரிங்க. ஏன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது டைலரிங். நான் பண்ணிகிட்டு இருக்கிறதும் டைலரிங்குங்க. டைலரிங்கில் ஸ்டார்ட் பண்ணி தாங்க நான் ஆல்ரெடி ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். 2 ஷாப் இருக்குங்க, துணி கடை. சரிங்க, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் டைலரிங் கற்றுட்டீங்க, ஒரு டைலரிங் கிளாஸ் போகிறீங்க, ஆரம்ப ஸ்டேஜில் டைலரிங் கற்றுட்ருக்கீங்க. உடனே மிஷின் வாங்கணுங்க. அது ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். மிஷின் வாங்காமல் டைலரிங் கற்றுக்காதீங்க. ஏன்னா அது யூஸ் இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை டச்சு விட்டுரும். கண்டிப்பாக விட்டுட்டீங்க ஃபஸ்ட்லேருந்து கிளாஸ் போகிற மாதிரி ஆகிடுங்க. அதனால் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைலரிங் கற்றுக்குங்க, ஓரடி கற்றுக்குங்க. அப்போது உங்கள் வீடு பக்கத்தில் இருக்க எல்லாக்கிட்டையும் ஒன்று ஃப்ரீயாக கூட அடித்து கொடுங்க, இல்லை ஒரு 10 ரூபா 20 ரூபா வாங்கிட்டு நீங்கள் அடித்து கொடுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்று ஒன்றா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க, ப்ளவுஸ்க்கு எல்லாத்துக்கும். அதுக்கு முன்னாடி நல்லா குவாலிட்டியாக ஒரு மிஷின் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு மட்டும்தான் தைக்க போகிறீங்கன்னா சின்னதாக ஒரு மிஷின் வீட்டில் வாங்கிக்கோங்க. நம்ம இப்போ கொடுக்க போகிறது பிஸ்னஸ் ஐடியா. பிஸ்னஸ் பண்ணுறவங்க தான் இப்போ நான் சொல்கிறேன். நல்ல மிஷினாக, கரண்ட் மிஷினாக, பவர் மிஷினாக, ஜுக்கி ஜாக்கி ஃபிங்கர் அந்த மாதிரி நல்ல மிஷினாக ஒன்று வாங்கிக்கோங்க குவாலிட்டியாக. அது கன்ஃபார்மாக நம்மளுக்கு தேவைப்படும். நம்ம பெடலிங்லாம் பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டங்க. இப்போ நம்ம ஈஸியாக சம்பாதிக்கலாம். முன்னெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ப்ளவுஸ்க்கு 20 ரூபா 30 ரூபா அப்போ கொடுக்கும் போதே ஒரு மிஷின் 8000 10,000 இருக்குங்க. இப்போ மிஷின் விலை 20,000 ரூபாய் இருக்குது. நம்ம ப்ளவுஸும் 200 கூட வாங்கலாம். லைனிங் ப்ளவுஸ் இருந்தால் 300 கூட இப்போ சென்னையில் போயிட்டுருக்குங்க. அதனால் நீங்கள் நல்லா டைலரிங் கற்று முடிச்சுட்டு நல்ல மிஷினாக ஒன்று வாங்குங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் சிசர் தாங்க நமக்கு இம்பார்ட்டன்ட் ஆயுதம். அதுக்காக நீங்கள் வந்து இரும்பு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சிசர் வாங்காதீங்க. இந்த மாதிரி வந்து பிளாக் கலர் சிசராக வாங்குங்க. இந்த மாதிரி பிளாக் கலர் சிசர் வாங்கும்போது இது வாங்கி வந்து ஒரு 6-7 வருஷம் இருக்குங்க. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதோட விலை வந்து 350 ரூபா இருக்குங்க. சரிங்களா? இதில் நான் சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன், நிறைய வச்சுருப்பாங்க. சின்னதாக ஒன்று வச்சுருப்பேன். இது சின்னதாக இருக்கும். இது கட்டிங் போடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். 4-5 பீஸ் ஒன்றா வச்சு கட் பண்ணுறதுக்கு, கொஞ்சம் திக்கான கிளாத் கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சிசர் ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நூலுங்க. நூலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து காசு கம்மியாக இருக்குது, பக்கத்தில் இருக்க ஃபேன்சி ஸ்டோரை போய்ட்டு 5 ரூபா 6 ரூபா இப்படி ஒரு நூல் வாங்காதீங்க. நல்ல கம்பெனியாக வாங்குங்க. அது குவாலிட்டியாக இருக்கணும், இழுத்து பார்த்தா ஸ்ட்ராங்காக இருக்கணும், இப்படி நல்லா உருவி பார்த்தா மாவு வராமல் இருக்கணும். அந்த மாதிரி நல்லா குவாலிட்டியாக நூல் பாக்ஸ் ஒரு 4 வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்லை பிகினிங்ஸே ஸ்டார்ட் பண்ணுறோம், 4 பாக்ஸ் வாங்குற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லைன்னா பிளாக் கலர், ஒரு பிங்க் கலர், ஒரு ராயல் ப்ளூ கலர், ஒயிட் கலர், இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக அதை வந்து 20 பீஸ் இருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டு மற்ற கலர்லாம் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அடிக்கடி கடைக்கு போனீங்கன்னா அதுக்காக கடைக்கு போகணுமேன்றதுக்காக அந்த ப்ளவுஸ் தைக்காமல் டைம் கொஞ்சம் தள்ளி போடுவீங்க. அப்போ நம்ம கஸ்டமரை ஈஸியாக பிடிக்க முடியாது. சரிங்களா? சரி, இப்போ வந்து மிஷின் வாங்கியாச்சு, சிசர் வாங்கியாச்சு. அடுத்தது நூல் பற்றியும் சொல்லிட்டேன். ஒரு 10 பாபின் வாங்கிக்கோங்க. 2 பாபின் கேஸ் எப்போவுமே வச்சுருங்க. ஒரு கேஸ் மிஷினில் இருக்கட்டும், ஒரு கேஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்கட்டும்ங்க. சப்போஸ் இது ஸ்ட்ரகிள் ஆச்சுன்னா அது எடுத்துக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஒரு தேங்காய் எண்ணெய், ஒரு மிஷின் ஆயிலில் தேங்காய் எண்ணெய் மாதிரி இந்த மாதிரி ஒரு இது விற்கும் கேனு. இதில் வந்து நீங்கள் எப்போவுமே ஒரு தேங்காய் எண்ணெய் இல்லை மிஷின் ஆயில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இதை வந்து நம்ம ஒரு ட்ராப்பாக விடும்போது எங்கேயுமே வந்து லூஸ் இல்லாமல் மிஷின் டைட்டாக பிடிக்காமல் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஓகேவா? அடுத்தது வந்து ரெடியாக ஃபுல்லாக மிஷின் எப்போவுமே வந்து நீங்கள் க்ளீன் பண்ணி பக்காவாக தொடச்சி அழகாக நீங்கள் வச்சுருங்க. அப்போது ப்ளவுஸ் கொடுக்க யாருனா வருவாங்க வீடு பக்கத்தில், டக்குன்னு வாங்கி இன்றைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிங்க. உங்களால் எல்லா வேலையும் காலையிலே முடிச்சுடுங்க, வேலைக்கு போகிற மாதிரியே. அப்புறம் எல்லோரும் வீட்டில் இருக்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாங்க, பசங்க ஸ்கூலுக்கு போய்டும், நம்ம சும்மா தான் இருப்போம். அப்போ க்ளீனாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு கஸ்டமருக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக கஸ்டமர் வருவாங்க. 2வது, எடுத்த உடனே ஏன் கடை வைங்கன்னு நான் சொல்லலைன்னா, கடை வச்சிங்கன்னா நிறைய மக்கள் வருவாங்க. ஆனால் யார் வருவா, எப்படிலாம் பிஹேவ் பண்ணுவான்னு நமக்கு தெரியாதுங்க. நீங்கள் கொஞ்சம் பயப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் கடை வைக்க முடியாது. கொஞ்சம் வீட்டில் ஃபஸ்ட்டு ஒரு 2 வருஷம் 1 வருஷம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் கடை வைங்க, தாராளமாக சக்ஸஸ் ஆகுங்க. எடுத்த உடனே கடை வைக்கணும்னு நினைக்காதீங்க. நான் ஒரு 5-6 வருஷம் வீட்டில் டைலரிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தாங்க கடை வச்சேன். சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து வெளியே ஒரு போர்டு போடணுங்க. அந்த போர்டு கண்ணுக்கு தெரியாமல் இந்த குட்டியாக டூலெட் போர்டு அந்த மாதிரிலாம் போட்டுறாதீங்க. நல்லா அழகாக பெருசாக ஒரு பேனர் போடுங்க. அதில் வந்து நீங்கள் போடுற ப்ளவுஸை பார்த்தே உங்களுக்கு உள்ளே ஆள் வரணுங்க. இப்போ ஒன்று சொல்லுவாங்க, விளம்பரம் தான் பிரம்மாண்டமாக கொடுப்பாங்க, உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி தாங்க, விளம்பரம் பிரம்மாண்டமாக இருக்கணும். அப்போ நம்மளை தேடி துணி அதிகமாக வருங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் நல்லா கிராண்டான உங்களுக்கு தெரியாத மாடலில் தான் இருக்கும், பட் நீங்கள் போடுங்க. அதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா?
சரி, நீங்கள் நல்லா போட்டுருங்க சுடிதாரு, இது ப்ளவுஸு. 2வது வந்து உங்களோட ரேட்டை அதில் ஃப்ரண்ட்டில் போடுங்க. இப்போ ஏரியாவில் ஒரு பெரிய பெரிய டைலர் கடை இருக்கும். இப்போ சென்னையில் 150 வாங்குறாங்க சாதா ப்ளவுஸ்க்கு. லைனிங்க்கு ஒரு 300 வாங்குறாங்க. நீங்கள் வீட்டில் பண்ணுறீங்க, கடையில் கரண்ட்டு பில்லு, கடை வாடகை எல்லாம் வேறு. நீங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ இன்கம் தேவை போதும், ஒரு நாளைக்கு 4 ப்ளவுஸ் தச்சா ₹100 400 போதும்னா நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குவாலிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரேட்டை பற்றி நான் சொல்லுவேன், சரிங்களா? ஆனால் துணி வரணும்னா கொஞ்சம் கம்மியாக போடுங்க. உங்களை பிடிச்சி நீங்கள் தைக்கிறது பிடிச்சிருந்தா அவங்க அடுத்தது நீங்கள் அதை அடுத்தது ஒரு 6 மாதம் கழிச்சு மாற்றிக்கலாம். கண்டிப்பாக உங்ககிட்ட உங்கள் கஸ்டமர் உங்ககிட்ட வருவாங்க, சரிங்களா? அப்போ நீங்கள் பண்ண வேண்டியது வெளியில் அழகான ஒரு பேனரும் அதுக்கு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணி போட்டுருங்க. அதுக்கப்புறம் கஸ்டமர் உள்ளே வந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு இப்போ வந்து சாதாரணமாக ஒரு ப்ளைன் ப்ளவுஸ் கொடுக்க வராங்கன்னா ரவுண்ட் நெக்கே போட்டுருக்காதீங்க. ஒரு பா நெக்கு, ஒரு நெக்லஸ் நெக்கு, அதிலே கொஞ்சம் தொட்டி ஷேப்பு அந்த மாதிரி வரும், இல்லை ஒரு லீப் ஷேப்பு, ஒரு பார்ட் ஷேப்பு, அந்த மாதிரி நெக்கு ஒரு 5 வெரைட்டி நெக்கு மட்டும் நீங்கள் போட்டுருங்க. போட கற்றுக்குங்க. அந்த ரவுண்ட் நெக்கு, பா நெக்கெலாம் நம்ம பைப்பிங்கில் பண்ண முடியும். பட் அந்த மற்ற ஷேப்லாம் வந்து அடித்து திருப்பிடுங்க. அவங்ககிட்ட முன்னாடி சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி ரெட்டை லைன் கோட் போடுவோம்னு சொல்லிவிடுங்க உங்களுக்கு. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க ஒரு 10 வீடு இருக்கும். அந்த 10 வீட்லேயுமே ப்ளவுஸ் கொடுக்க வந்தால் நீங்கள் ஒரு 2 பேர் அமுச்சு விடுங்க, உங்களுக்கு ஒரு ₹10 கம்மி பண்ணுறேன். அப்புறம் கொக்கி கட்டை வந்து யாருக்கா தெரியுதோ ஒரு ₹10 கம்மியாக வாங்கிக்கிறேன், நீங்களே கொக்கி கட்டிக்கங்க. ஏன்னா அந்த கொக்கி கட்டுற டைமிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அதே சமயம் இன்னும் ஃப்ரீயாக உங்களுக்கு இன்னும் ப்ளவுஸ் வரலாம், நீங்கள் ஒரு கடைங்களில் போயிட்டு கொஞ்சம் ப்ளவுஸ் இருந்தால் கொடுங்க, நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் இருந்தால் எனக்கு ஒரு கால் பண்ணுங்கக்கா, நாங்கள் வந்து பண்ணித்தரோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு வாங்க. அப்படியும் உங்களுக்கு நிறைய ப்ளவுஸ் வரும். நானும் என் கடையில் ஏன்னா என்னால் தைக்க முடிஞ்சோ தைக்க முடியும். நானும் கொஞ்சம் பிஸியாக இருக்குது. இப்போ துணியை எடுக்க வந்தாங்கன்னா ஒரு துணி 2 துணி எடுத்துகிட்டு போக மாட்டாங்க. அவங்க கழிச்சிட்டே இருப்பாங்க, அதை மடித்து வச்சுட்டே இருக்கணும், கொஞ்சம் டைம் செலவு பண்ணணும். அப்புறமா அந்த துணி எடுப்பாங்க. பட் நம்ம நிறைய வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம டைலரிங் இது பண்ணணும். நானும் நிறைய டைம் நினைப்பேன், வீட்டுக்காரர் சொல்லுவார், நீ டைலரிங்கே பண்ணு, அந்த 1 ஹவர் நின்று துணி விற்று அப்படி ஒரு காசு நீ இது பண்ண முடியல, சம்பாதிக்க முடியல, நீ டைலரிங் 1 ஹவர் முடித்தாலே கண்டிப்பாக ஒரு 200 300 சம்பாதிப்பேன், அதை எதுக்கு துணி இது பண்ணுறேன். ஆனால் எனக்கு அதில் ஒரு ஆசை இருக்குங்க. டைலரிங்கும் சரி, என்னோடய டைம் ஒதுக்கி இந்த டைமில் கொடுக்கணும்னா அந்த டைம் தானே கொடுக்க போகிறோம். அதுக்கு மற்ற டைமில் நம்ம அது தச்சிட்டே இருக்கணும் அவசியம் இல்லைன்னா நான் விற்கிற வேலையை பார்ப்பாங்க. அதுக்கு மாதிரி ஆள் இருக்காங்க கடைக்கு வேலைக்கு. நீங்கள் சண்டே அதனால் ஆள் இல்லை, நான் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி துணி வரும்போது எதனா ஒரு ஆல்ட்ரு வந்தால் அவங்ககிட்ட முன்னாடி சொல்லிவிடுங்க, அக்கா எதனா ஆல்ட்ரு வந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நான் கரெக்ஷன் பண்ணி தரேன். ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி கூட நீங்கள் வாங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேன், லூஸ் இருந்தால் டைட் இருந்தாலும் பிடிச்சிக்குங்க, நான் பிடிச்சி தரேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபார்மாக சொல்லி அனுப்புங்க. அது சிரிச்ச மூஞ்சோட சொல்லி அனுப்புங்க. எப்படி தெரியுமா, டைலர் கடை தச்சு ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க, அவங்க எதனா லூஸ் டைட் உடனே அவங்கள மூஞ்சி காட்டுறது, அவங்க டென்ஷன் ஆகுது. நெக்ஸ்ட் டைம் அவங்க வரமாட்டாங்க. அவங்க கொஞ்சம் பயந்து சுபாவம் வந்தால் நெக்ஸ்ட் டைம் வரமாட்டாங்க. ஐயோ இவங்ககிட்ட போனால் இவங்க மூஞ்சி காட்டாங்க, அவங்க சொல்ல முடியாது, இவங்க லூஸ் பிடிக்க முடியாது, டைட் பிடிக்க முடியாது, வரமாட்டாங்க. சப்போஸ் கொஞ்சம் நம்மளோட ட்ரிகரான கொஞ்சம் இதுவான ஆஷான பேசுகிறவங்க இருந்தால், என்ன கடை வச்சுருக்கேன், என்ன துணி தைச்சேன், நல்லாவே இல்லை, என் துணி தான் வேஸ்ட் ஆச்சு, நம்மளை ஆஷாக பேசுவாங்க. அதை தாங்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு இது வேணும். அதனால் நீங்கள் பேசும்போதே பாசமாக ஸ்மைலாக, லூஸ் டைட் இருக்குது மேடம், ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு தைக்கிறேன், நீங்கள் நெக்ஸ்ட் டைம் நான் உங்களுக்கு கரெக்டாக பண்ணிடுறேன், நீங்கள் இப்போ கொடுக்கும்போது லூஸ் டைட் இருக்கணும். ஏன்னா மோஸ்ட்லி ஆல்ட்ரு வராதுங்க, தைக்க பழக ஆல்ட்ரு வராது. சப்போஸ் வந்துச்சுனாலும் அதை ஏற்றுக்க ஃபேஸ் பண்ண நீங்கள் ரெடியாக இருக்கணும், சரிங்களா? அதுக்கப்புறம் சின்ன சின்ன விஷயத்துக்கெலாம் காசு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணாதீங்க. ஒரு லேஸ் வைக்க சொல்கிறாங்களா, அப்போ உங்களுக்கு தான் எம்மிங் விலை கம்மியாகுதுல்ல, அப்போ நீங்கள் அந்த லேஸை வச்சு கொடுத்துருங்க, சரிங்களா? சரி, இப்போ பிஸ்னஸ் ஐடியாஸ்ன்னு சொல்லிட்டு டைலரிங்கை பற்றி சொல்லிட்டுருக்கேன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இப்போ நான் டைலரிங் பிஸ்னஸ் பற்றி சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு பிஸ்னஸாக அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் எவ்வளோ வீடியோஸ் முடியுமோ அவ்வளோ வீடியோஸ்க்கு நான் பிஸ்னஸ் பற்றி கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுங்க. ஏன்னா நான் 10 வருஷமாக கடை வச்சுருக்கேன். ஒரு கஸ்டமர் அவங்கவுங்க ஒன்று சொல்லுவாங்க, இந்த கஸ்டமருக்கு அந்த கஸ்டமருக்கு, இந்த ஒருத்தவங்க பழம் வைப்பாங்க, ஒருத்தவங்க மீன் விற்பாங்க, ஒருத்தவங்க பூ விற்பாங்க, எல்லாம் அயன் காசு கடை வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்க. அப்போ நான் சொல்லுவேன், இந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு. அவங்க பார்க்குறவங்க எல்லாருமே ஆமாம்மா நீ சொன்னம்மா அது கரெக்டாக இருந்துச்சு எப்போவுமே சொல்லுவாங்கங்க. அதனால் அந்த நம்பிக்கையில் மட்டும்தான் இப்போ நான் உங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியா கொடுக்குறான்னு சரி முடிவு பண்ணியிருக்கேங்க. பிடிச்சவங்க இந்த வீடியோ பாருங்கள், பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. அதை பற்றி ஒன்றும் இல்லை. ஆனால் நாலேஜுன்றது இருக்கிறவங்க கிட்டேருந்து கேட்டு தெரிஞ்சுக்குங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். என்னால் இந்த நாலேஜ் இருக்குது, அதனால் நான் இப்போ இதை சொல்கிறேன். சொல்கிறதுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தெரிஞ்சதை சொல்கிறது கடமைங்க. இப்போ சின்ன விஷயமா இருந்தால் கீழே விழுந்துடாத அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தாங்க. அப்புறம் வீட்டில் இருந்தோடனே காசு சம்பாதிக்கணும்,
நம்மளுக்கும் சொந்த காலில் நிற்கணும்னு எல்லா பொண்ணுக்கும் ஒரு வெறி இருக்குங்க. அந்த மாதிரி எனக்கும் இருந்துச்சு. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி டெய்லி எங்கள் வீட்டுக்காரர் நச்சு, எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, எனக்கு ஒரு கடை வச்சு கொடுங்க, நாங்கள் காசு நானே வச்சுருக்கேங்க, நான் சேர்த்து வச்சுருக்கேங்க, என் நகையை வச்சு நான் வச்சுக்கிறேங்க, கடை வச்சு கொடுங்க. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க சொல்லுங்கள், வீட்டில் இருக்க வேலையெல்லாம் இவ செய்ய மாட்டா, விட்டுருவா, இவ கடைக்கு போயிட்டானா நம்ம சொல்கிறத கவனிக்க மாட்டா, நம்ம சொல்கிறத கேட்க மாட்டான்னு அவங்க நினைப்பாங்க. அப்படி இல்லைங்க, நீங்கள் கன்வின்ஸ் பண்ணுங்கள். இப்போது ஒரு 70s 80s கிட்ஸ்லாம் இருக்காங்கள்ல, அவங்களோட ஹஸ்பண்ட்ஸ்லாம் அப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தாங்க இருந்தாங்க. பையன் பொண்ணுன்னு டாமினேட் இருந்துச்சுங்க. இப்போ அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. ஹஸ்பண்ட்ஸே ஃப்ரீயாக ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்காங்க. அப்படி தாங்க மூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மாதிரி இருக்க எல்லாருமே கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச இன்கம்மை உங்கள் ஃபேமிலிக்காக கொடுங்க. இப்போ உங்களை கஷ்டப்படுத்த ஹஸ்பண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்களுக்கு எதுவும் பண்ணாத அப்படி சொல்கிற ஹஸ்பண்ட் கண்டிப்பாக பண்ணாதீங்க. நிம்மதியாக சாப்பிட்டு தூங்கிட்டு ரெஸ்ட் எடுங்க. அதுதான் நம்மளுக்கு முக்கியம். புரியுதுங்களா? பசங்களை நல்லா பார்த்துக்குங்க. அடுத்தது உங்களுக்கு எதனா பிடிச்சிருந்தா அதை மட்டும் வீட்டிலேருந்தே செய்யுங்க. உங்களை வெளியில் விடுற ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இன்கம்மு அவங்க சம்பாரித்து நம்ம கொடுக்க போகிறோம். நம்ம பணிவை நம்ம எப்போவுமே மெயின்டைன் பண்ண தாங்க போகிறோம். அப்படி இல்லையா, இல்லை வேணாம் நீ வீட்டோடு இருன்னு சொல்கிறாங்களா, சரி ஓகேங்க, நிம்மதியாக சந்தோஷமாக சாப்பிட்டு இருங்க. ஏன்னா எல்லா பொண்ணுமே ஒருத்தவங்க நம்ம செய்யணும்னு நினைக்கிறது நம்மளுக்காக மட்டும் இருக்காது, நம்ம ஃபேமிலிக்காகவும் இருக்கும். ஐயோ ஹஸ்பண்ட் காசு கம்மியாக இருக்கே, பசங்களை இன்னும் நம்ம பெரிய ஸ்கூலில் படிக்க வைக்கலாம், இன்னும் நம்ம பெரிய வீடு கட்டலாம், இன்னும் நம்ம நிறைய சேர்த்து வைக்கலாம், நிறைய நகை வாங்கலாம், அவங்க கஷ்டத்தை நம்ம ஷேர் பண்ணிக்க நம்ம நினைப்போம். பட் அப்படி நினைக்கிற ஹஸ்பண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நீங்கள் நம்ம ரெடியாக இருப்போம். அப்படி நினைக்காதவங்களுக்கு நீங்கள் விட்டுருங்க. நீங்கள் நிம்மதியாக இருங்க. சில்லாக நல்லா சாப்பிட்டு நிம்மதியாக தூங்கிட்டு உங்களோட அப்படி சமைக்கிற வேலையை இன்னும் நல்லா பெஸ்ட்டாக பண்ணுங்கள். வீடு நல்லா இன்னும் க்ளீன் பண்ணி வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க. நானும் வீட்டில் ஒரு 5 வருஷம் சமைக்கிற வேலையை பக்காவாக பண்ணிவிடுவேன். க்ளீனிங்கை பக்காவாக முடிச்சிடுவேன். அவர் வர நேரத்தில் பளிச்சுன்னு பிரைட்டாக இருக்கணும் எல்லாமே. அப்போ தான் அவர் மூஞ்சில் ஒரு சிரிப்பு வரும், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் இருக்குங்க. இப்போ அந்த மாதிரி என்னால் பண்ண முடியலைங்க. சரி பரவாயில்ல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மெயின்டைன் பண்ணுறேங்க. வீட்டையும் மெயின்டைன் பண்ணுறேன், கடையும் மெயின்டைன் பண்ணுறேன், பசங்களையும் பார்த்துக்கிறேங்க. இப்போ நான் அடுத்தது போகலாம் இருங்க, எப்படி காசு இப்போ சம்பாதிக்கிறதுன்னு. இப்போ சொன்னேன்னா வெளியில் ஒரு 150 ரூபா வாங்குறாங்கன்னா, நீங்கள் இப்போ எங்கள் ஏரியாவில் வீட்டில் இருக்கிற லேடிஸ் 80 ரூபாலேருந்து வாங்கிட்டு இருக்காங்க. அது எனக்கு சொல்லுவாங்க, அவங்க வீட்டில் 80 ரூபா தான் வாங்குறாங்க, நீ ஏம்மா 100 ரூபா 150 ரூபாலாம் வாங்குற அப்படின்னு. வயசானவங்களுக்கு 100 ரூபா வாங்குங்க, கரெக்டாக நம்ம ஏஜில் இருக்கவங்க 150 ரூபா வாங்கிடுவாங்க. ஆனால் நான் சொல்வேன், இல்லைங்க கடை வாடகை கரண்ட்டு பில்லாம் இருக்குது, நான் ஒரு நாளைக்கு 4 போஸ் முடிக்கணும், அப்போ நான் கரண்ட்டு பில் கடை வாடகைலாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு கொண்டு போனேன்ல, அதனால தாங்க இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் கொடுங்க, சாதா ப்ளவுஸ் வந்தால் வீட்டில் இருக்க பொண்ணுங்கிட்டே கொடுங்க. எனக்கு நிறைய கல்யாண ஆர்டர் வருது, கல்யாண ப்ளவுஸ் வருது, நிறைய லைனிங் ப்ளவுஸ் வருது, டிசைன் ப்ளவுஸ் வருது. இந்த டிசைன் அவங்க போட தெரியலனா அது கொண்டு வராங்க, அது எனக்கு தெரிஞ்சிருக்கு, ஆனால் நான் அதை பண்ணிக்கிறேன், நீங்கள் பக்கத்தில் கொடுங்க, நீங்கள் என்னை தப்பாக நினைக்காதீங்க, நான் எந்த இதுலேயும் சொல்லலை. அவங்களும் சம்பாதிக்கிட்டும் கொடுத்துருங்க, அவங்களுக்கு என்ன லூஸ் டைட்டு தானே வரும், அதை கூட பிடிச்சிக்குங்க. மேலே எதனா டிசைன் போனால் கூட சரி அவங்களுக்கு தெரியலன்னு நீங்கள் எடுத்துட்டு வாங்க, நான் போட்டு தரேன் தாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு தச்சுட்டு எடுத்துகிட்டு வருவாங்க. லேஸ் மட்டும் எதனா டிசைன் கேட்பாங்க, அட்டாச் பண்ணி கொடுங்க அப்படின்னு அது பண்ணி கொடுத்துறாங்க. இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஃபுல்லாக ஓவரடிக்க இப்போ 20 ரூபா 30 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க, 20 ரூபா சார்ஜ் பண்ணுங்கள். கடையில் 30 ரூபா பண்ணுறோம், நீங்கள் 20 ரூபா பண்ணிக்கோங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு 100 ரூபா அப்படி வாங்கிக்கோங்க, 100 ரூபா 120 ரூபா வாங்கிக்கோங்க. லைனிங்க்கு ஒரு 200 240 வாங்கிக்கோங்க. அது உங்கள் இஷ்டம், உங்கள் ஏரியாவை பொறுத்து நீங்கள் காசு வாங்குறது. கொஞ்சம் கிராமத்தில் இருக்கவங்களாம் கொஞ்சம் கம்மியாக தான் பண்ணுவாங்க. அவங்க ப்ளவுஸ் தைக்க இதுவுமே ரொம்ப ரேராக தான் இருக்கும், அடிக்கடிக்கு ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க, அவங்க எங்கேயும் வேலைக்கு போக மாட்டாங்க. அதனால் வச்சுருக்க ஒரு 5 6 ப்ளைன் ப்ளவுஸ் வச்சுருந்தா போதும்னு சொல்லி எல்லா சாரிக்கும் ஒரே மாதிரி கட்டுவாங்க, சாரி ப்ளவுஸ் தைக்க மாட்டாங்க. சென்னையில் அப்படி கிடையாதுங்க, எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க. 30 நாளைக்கு 30 ப்ளவுஸ் இருக்குன்னு நினைக்கிறாங்கங்க, கலராக லைட்டாக ப்ளவுஸ் லைட்டாக ஸ்பேர் ஆனால் கூட யூஸ் பண்ணுறதில்ல. அதனால் இங்கே நல்லா டைலரிங் போயிட்டு தாங்க இருக்குது. டைலரிங் நல்ல பெஸ்ட் ஆப்ஷன், நல்ல பெஸ்ட்டு ஒர்க்குங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், வீட்டில் ஒலை வச்சுட்டு கூட நம்ம டைலரிங் கடைக்கு வரலாங்க. கண்டிப்பாக எதனா தைக்கிறதுக்கு வரும், ஓரடிக்க வரும், ப்ளவுஸ் வரும், காசு கண்டிப்பாக வருங்க. அந்த நம்பிக்கையோடு நீங்கள் இருங்க. இப்போது நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்க. இப்போது நீங்கள் ப்ளவுஸ் தைச்சி முடிச்சுட்டு கொடுக்கும்போது சொல்லி கொடுத்துருன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் கொடுக்கும்போது கடை வைப்பாங்க, கண்டிப்பாக அந்த கடத்தை ஒத்துக்காதீங்க. நெக்ஸ்ட் டைம் அவங்க உங்கள் கஸ்டமராக இருக்க மாட்டாங்க, வரவும் மாட்டாங்க. அடுத்தது நீங்கள் எதனா சின்ன ஃபால்ட் பண்ணால் கூட வெளில பக்கத்தில் அவங்க நல்லாவே தைக்கல, அவங்க இது என்ன ஃபால்ட் பண்ணிட்டாங்க, என் ப்ளவுஸ் வேஸ்ட் பண்ணிட்டா அவங்க சொல்லிவிடுவாங்க. அப்புறம் இன்னும் கஸ்டமருக்கு வர மாட்டாங்க. அதனால் காசு கொடுத்துட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போங்கக்கா, இல்லை எனக்கு செட் ஆகாது, நான் இதுக்காக தான் இன்றைக்கி ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு காசு கொடுத்துட்டு ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கண்டிப்பாக சொல்லிவிடுங்க. எவ்வளோ பாசமாக பழகினாலும் கஸ்டமர் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நீங்கள் பண்ணிவிடுங்க, சரிங்களா? அது ஒரு மைண்ட் செட். இப்போ காசு வரப்போதான் நம்ம ஒரு ஹாப்பியாக தைச்சிட்ருப்போம், அவங்க அதை அப்புறமா தரேன்னு சொல்லும்போது நம்மளுக்கு அது சேட் ஆகிடும், நெக்ஸ்ட் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு மூடு வராதுங்க. அதனால் நீங்கள் கண்டிப்பாக தைக்க ஆரம்பிச்சிருங்க, காசு வாங்கிடுங்க, ஓகேவா? அதுக்கப்புறமா
இப்போது அந்த போர்டு முடிச்சுட்டு அடுத்தது கார்னராக ஒரு போர்டு வைங்க. அது கொஞ்சம் சின்னதாக வச்சுக்கோங்க. ஏன்னா அவ்வளோ காசு செலவு பண்ண முடியாது. இந்த மாதிரி 1 ஹவரில் ப்ளவுஸ் தச்சு தரப்படும், சுடி தச்சு தரப்படும். டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்க அர்ஜென்ட்டாக தேவைப்படுறவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த மாதிரி இங்கே அட்ரஸில் இருக்கோம், நீங்கள் வந்து கொடுங்க. நீங்கள் சுற்றி இருக்க இடத்துல ஒட்ட போகிறீங்க, ரொம்ப லாங்காலாம் ஒட்ட போகிறதில்ல. இப்போ ஒரு ஏரியாக்குன்னு சுற்றி ஒரு 1 கிலோமீட்டருக்கு மட்டும் ஒட்டுங்க. அடுத்தது நியூஸ் பேப்பர் போடுறவங்களா இருந்தால் நியூஸ் பேப்பர் அந்த பேப்பர் மாதிரி ஒன்று ஆடு விரும்புகிறோம் கொடுத்துருங்க. இல்லைன்னா அந்த கரண்ட்டு கம்பம் அந்த போஸ்டர்லாம் இருக்குல்ல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் சின்னதாக அது ஒன்று ஒரு 100 பேப்பர் ஒட்டி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் வரும். 100 பேப்பரில் வந்து 50 பேர் கண்டிப்பாக வருவாங்க. 20 கஸ்டமர் ரெகுலர் கஸ்டமராக கண்டிப்பாக உங்களுக்கு ஆவாங்க. அவங்க இன்னும் 4 கஸ்டமர் சேர்த்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா தைக்க முடியல சரிங்களா. ஒரு வாட்டி ஒருத்தவங்க ஒரு ப்ளவுஸ் சொல்கிறாங்களா, ஷோல்டர் லூஸ் இருக்கா, கட் பண்ணும் போதே லைட்டாக கிராஸ் கட் பண்ணுங்கள். அடுத்தது ஃப்ரண்ட்டு ஷேப் இறங்கியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்போ என்ன பண்ணி இந்த கொக்கிப்பட்டில் லைட்டாக இந்த கொஞ்சம் கிராஸ் போட்டு அந்த கொக்கிப்படி தச்சிடுங்க. அப்புறம் சைடில் லூஸ் வருதுன்னு சொல்கிறாங்களா, நீங்கள் வெட்டும் போதே குழி வாங்கி அந்த எல் ஷேப்பை அழகாக வெட்டிடுங்க. கையிலையும் அந்த ஸ்லீப் ஷேப் போடும்போது அதை கரெக்டாக கனெக்ஷன் பண்ணிவிடுங்க. அடுத்து நம்ம பைப்பிங் இங்கே வந்து மடிக்கும் போது நல்லா 1.5 இன்ச்சு பட்டையாக விட்டு நல்லா எமிங் பண்ணி கொடுங்க. அந்த லூஸும் சுருக்கும் வராமல் இருந்தால் ப்ளவுஸ் தூக்காமல் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. சின்னதாக உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் இப்போ தான் யூடியூப் இருக்குங்க, நீங்கள் எந்த ஃபால்ட்டாக இருந்தாலும் அதை பார்த்துக்கலாங்க. நாங்களாம் தைக்கும் போது 15 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளோ யூடியூப் ஃபோன்லாம் யார்கிட்டயும் காஸ்ட்லி ஃபோன்லாம் இருக்காதுங்க. அப்போ டவுட்லாம் அந்த டைலரிங் கிளாஸ்க்கே போய் கேட்கணும். அடுத்தடுத்த ப்ளவுஸில் தான் அந்த கரெக்ஷன் நாங்கள் பார்த்து யோசித்து கற்றுட்ருக்கோம். அது நம்ம பழக தானே எதுவுமே தெரியும். இப்போ ஒரு உப்பு கம்மியாக அதிகமாக போடுறோம் இல்லை கம்மியாக போடுறோம் சமையலில், அப்போ அடுத்த வாட்டி நம்ம சமைக்க வந்துடலாம். அந்த மாதிரி தான் டைலரிங்கும் நம்ம டிசைன் போட இந்த மாதிரி எதனா ஆல்ட்டு வரும்போது நம்ம கரெக்ஷன் பண்ணிக்கலாங்க. ஓகேவா. அடுத்தது வந்து இந்த மாதிரி ஒரு டைலரிங் வச்சு நெக்ஸ்ட் அளவில் நீங்கள் அடுத்தடுத்த டிசைன் மாற்றி நெக்கு போட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கஸ்டமர் வருவாங்க. ஒரே மாதிரி ப்ளைனாக நெக்கு போடுறவங்க அதிகமாக தைக்கிறதுக்கு வர மாட்டாங்க. அதிகமாக ப்ளவுஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதிகமாக வந்து சாரீஸ் எடுக்கிறவங்க அவங்க மேலே இது பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த டைலரிங் கூட நீங்கள் சும்மா இருக்காதீங்க, சாரீ பிஸ்னஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக பூனம் சாரீலாம் 180 ரூபாலேருந்து 300 ரூபா வரைக்கும் இருக்குங்க. நீங்கள் வண்ணாரப்பேட்டைக்கு போனீங்கன்னா வண்ணாரப்பேட்டை ஹோல்சேல் ரேட்டு எங்கெங்கே இருக்கோ போங்க. இப்போ எந்தெந்த ஊரில் இருப்பாங்கன்னு தெரியாது, அவங்க ஊரில் ஹோல்சேல் கடை எங்கே இருக்கோ அங்கே போயிட்டு ஒரு 50 சாரீ 20 சாரீ ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு ஹோல்சேல் ரேட்டுக்கு வீட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு வரவங்க கொடுக்கும் போதே இந்த மாதிரி ப்ளவுஸ் சாரீ கலெக்ஷன் வச்சுருக்கோம் பாருங்கள், நைட்டியும் அதே மாதிரி வச்சுக்கோங்க, பாவாடை வச்சுக்கோங்க, ப்ளவுஸ் பிட் வச்சுக்கோங்க. இது எப்போவுமே லேடிஸ்க்கு தேவைப்படுற விஷயம். இது வேஸ்ட் ஆகாது. நம்ம வீட்டு 4 லேடிஸ் இருப்பாங்க, மாற்றி சுற்றி கண்டிப்பாக அதே காசுக்கு எடுத்துப்பாங்க. நீங்கள் ஒரு 200 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக 50 ரூபா மேலே வச்சு அதுக்கான கொடுங்க. நம்ம போயிட்டு வரோம், அலைச்சல் எல்லாமே இருக்குது. அப்புறம் ஒரு 10 சாரீ விற்றா தான் நம்மளுக்கு ஒரு 500 ரூபா கிடைக்கணும். அந்த 500 ரூபா வாரம்னா நம்மளுக்கு தேவைப்படுங்க. அந்த 500 ரூபா நம்மளுக்கு யூஸ் ஆகுங்க சரிங்களா. அப்புறம் நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறீங்கன்னா ஸ்கூலில் ஒரு 10 டீச்சரை பார்த்து இந்த மாதிரி நான் ப்ளவுஸ் தைக்கிறேன், நல்லா தைப்பாங்க மிஸ், நான் உங்களுக்கு தைச்சி தரேன், காசு கம்மியாக தைச்சி தரேன், நீங்கள் நல்லா இருக்குன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் டைம் ப்ளவுஸ் கொடுக்கும்போது இவ்வளோ ரேட் கொடுங்க அப்படின்னு கேட்டு மிஸ்ஸுங்களுக்கு தைக்க ஆரம்பிச்சிருங்க. இதுக்கப்புறம் நீங்கள் மளிகை கடைக்கு போவீங்க சரிங்களா. அடுத்தடுத்து நீங்கள் எங்கே கடைக்கு போகிறீங்க, நான் டைலரு, இந்த மாதிரி என் நம்பர் இருந்தாங்க, உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ப்ளவுஸ் வாங்கிட்டு போய் நான் தைக்கிறேன், நான் எங்கள் கடைக்கு தானே வரேன், நான் வந்து பண்ணித்தரேன், அப்படி வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு நீங்கள் கொடுத்துடலாம். அப்போது உங்களுக்கு அப்படியே ஒரு கஸ்டமர் கிடைப்பாங்க சரிங்களா. இப்போ கஸ்டமரே வரல, சும்மா தான் இருக்கேன், என்னம்மா பண்ணுறதுன்னா இப்போ தான் ஃபோனில் இருக்காங்க, விளம்பரம் ஆட் போடுங்க, எதனா ஒன்று எது மாதிரி ஒரு ப்ளவுஸ் வேணும் அப்படின்னு போடுங்க, 1 ஹவர் டைமிங்னு போடுங்க. அப்போ நீங்கள் இல்லைனா டைலர் கடைகளில் போய்ட்டு சொல்லி வச்சுருவாங்க, கண்டிப்பாக ப்ளவுஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய துணி இருக்கும்போது உங்கள் மாதிரி ஒரு டைலர் தேவைப்படுவாங்க, கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போ டெய்லி நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிங்க, மாதம் ஒரு 1000 ரூபாய், 1500 2000 அந்த மாதிரி நீங்கள் சம்பாரித்து அதிகமாகும்போது பக்கத்தில் இருக்க எல்லாருக்கும் தச்சு கொடுத்து எல்லோரும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க. எந்த ப்ராப்ளமும் சொல்கிறது இல்லைன்னா தைரியமாக துணிஞ்சு போயிட்டு நல்ல ரோட்டில் பார்த்து, ஒரு மெயின் ரோட்டில் பார்த்து நல்ல கடையை பார்த்து வைங்க. அப்படின்லாம் ஏரியா நிறைய இருக்கணும். அந்த ஏரியாவில் ஒரு 2000 3000 வீடு இருக்கணும். அப்படி இருக்கும்போது எங்கே வேணால் உள்ள ஒரு கொஞ்சம் தள்ளி இருந்த ரோட்டில் இருக்கிற கடை கிடைக்கல, சந்தில் கடை கிடச்சா கூட அந்த மாதிரி நீங்கள் ஒரு கடை எடுத்து கண்டிப்பாக டைலரிங் பண்ண ஆரம்பிங்க. அதுலேயும் கொஞ்சம் 1 ஹவர் போர்டு போடுங்க, வந்தவங்களுக்கு உடனே தச்சு கொடுங்க. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும் போதெல்லாம் டக்குன்னு தச்சு கொடுப்பேன். 3 டைலர் இருந்தாங்க. அப்போ மாற்றி ஒருத்தருக்கு கட்டிங் போட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, அவங்க தச்சுட்டே இருப்பாங்க. அன்னன்னைக்கு அப்போ எல்லாம் அந்த கடையில் கொடுத்த 10 நாள் ஆக்குறான், இந்த கடையில் கொடுத்த 20 நாள் ஆக்குறான், பரவாயில்ல இவங்க 1 ஹவரில் கொடுத்துறாங்க, லேடிஸ் இருந்தால் 2 ஹவரில் கொடுத்துறாங்க, 1 ஹவர் கொடுத்துறாங்க, இல்லை ஒரு நாளைக்குள்ள கொடுத்துட்றாங்க. அவங்க எல்லாரும் வந்து 1 ஹவரில் கேட்க மாட்டாங்க, ஒருத்தர் 2 பேர் தான் கேட்பாங்க. மற்ற பேர்லாம் ஒரு வாரம் 3 நாள் டைம் கேட்பாங்க. மேக்ஸிமம் 2 நாள் வச்சுக்கோங்க. 2 நாளைக்குள்ளே எல்லா ப்ளவுஸும் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ ப்ளவுஸ் தான் வரும், ஒரு ஏரியாக்குள்ளே தான் வரும். வந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுங்கள். அப்படின்னா டைலரை போட்டுக்கூட நீங்கள் அடுத்து 4 டைலர் போட்டுருங்க. நான் இப்போ டைலரை போடலைங்க, எனக்கு அந்தளவுக்கு துணி நான் டைலரிங் போர்டு எடுத்துட்டேன், வெறும் டெக்ஸ்டைல்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கேன். எனக்கு ரெகுலர் கஸ்டமர் மட்டும் தான் இப்போ வந்துட்டுருக்காங்க. என்னால் முன்ன மாதிரி இப்போ வந்து தைக்க முடியல. 2வது டைலரிங்கை போட்டாலும் அவங்க கட்டிங் போட்டு மெயின்டைன் பண்ணால் என்னால் முடியலைங்க. அதனால் நான் அதை ஃபாலோ பண்ணுறது ரெகுலர் கஸ்டமர், கொஞ்சம் ஆரி ஒர்க் ப்ளவுஸு, மேரேஜ் ப்ளவுஸு, டிசைன் ப்ளவுஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு பசங்களையும் நம்ம டைமிங்க்கு கூப்பிட்டு வந்துடலாம். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்கு வரும்போது நம்மளும் கரெக்டாக வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம். இது ஒரு நல்ல வேலைங்க.
இந்த வேலையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு இதில் எதனா ஒரு டவுட் இருந்துச்சுனாலோ, இதை எப்படி இப்படி பண்ணலாம், அடுத்தது இதில் எதனா ஒரு சரிவு வந்துச்சுனாக்கா அடுத்தது எப்படி பண்ணலாம், என்ன ஏதுன்னு நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கால் வேணால் பண்ணுறதா பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்க. இப்போ டைலரிங் பற்றி ஒரு வீடியோ போட்டாச்சுங்க. டைலரிங் சம்மந்தப்பட்டது கொஞ்சமாக தான் சொல்லியிருக்கேன். சொல்லணும் நிறைய சொல்லலாம், ஆனால் வீடியோ லென்த்தாக போகும். அதனால் நான் கம்மியாக சொல்கிறேங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த வீடியோ சொல்கிறேங்க. அடுத்த உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேங்க. பாய்.